ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு மெயின் பிக்சரே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இங்கதான் வந்து என்டையர் டிசைன் ஒர்க் டீம்ஸும் வந்து கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல இதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து சில குறிப்பிட்ட ஒரு டெசிக்னேட்டட் ப்ரொஃபைல்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து எண்ட் டு எண்ட் எல்லா ப்ரொஃபைல்ஸுமே வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நம்ம அவுட்புட் எப்படி எடுத்து வரப்போறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து இன்வால்வ் ஆகுறதும் சரி. மேஜரான ஒர்க் வந்து மேஜரான ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒர்க் ஆகுறது வந்து இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல. ஒரு பிலிமோட எடிட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எதெல்லாம் சிஜி ஷார்ட்ஸ் அப்படின்றத எடிட்டர்ஸ் எடுத்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஸ்டுடியோக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ் சூப்பர்வைசர் அண்ட் விஎஃப்எக்ஸ் ப்ரொடியூசர் இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு பட்ஜெட் டிசைன் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் வந்து என்னென்ன பைப்லைன்ல போகணும், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸுக்கு போகணும், இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம், என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் போகணும்னு சொல்லி பட்ஜெட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் கிளைண்ட் நெகோசியேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒர்க்கே உள்ள வரும்.